எப்பா போயிட்டானா எத்துக்கு வேலை ஏன் நான் செவனான இருக்கேன் என்ன வந்து மம்மளுக்குறான். ஸோ கைஸ் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கான்ட்ராக்ட் சைனிங் நடந்திருக்கு வேலை சாம்பியன்ஷிப்காக நம்ம சேத் ராலன்ஸ் அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ட்ரிபிள் ஹெச்மே ஒரு அடி அடிச்சுட்டானுங்க தான் சொல்லணும். ஸோ அப்படி என்ன நடந்துச்சு இந்த செக்மெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்றத டீட்டெயிலாகவே பார்த்தா இது ஃபுல் அண்ட் ஃபுல் செக்மெண்ட் ரிவ்யூ தான். ஸோ ராவோட ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோவில் வரும். இதில் வந்து நம்ம இந்த செக்மெண்ட் பற்றி டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சொல்ல அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராவோட மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. ஸோ மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் சேத் ராலன்ஸ்க்கான சம்மர்ஸ்லாம் மேட்ச் சாம்பியன்ஷிப்காக நடக்கிறதுல ஸோ அதுக்கான கான்ட்ராக்ட் சைனிங் இருக்குன்றதை கன்ஃபர்ம் பண்ணியிருந்தாங்க. அதன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராவோட ஜென்ரல் மேனேஜரான ஆடம் பேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங் இருக்க போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சாம்பியனை வெல்கம் பண்ணிடுறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பண்ணுறாரு. ஒரு ஆரா ஃபார்மிங் மூமெண்ட் ரோமன் ரெயின்ஸ் ஒவ்வொரு டைமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த வருஷம் டேலஸ் மக்கள் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிசின்ற சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. அந்த வருஷம் எக்னாலஜ்மெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த மைக்கை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேலஸ் என்ன எக்னாலஜ் பண்ணுங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஃபேன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்னாலஜ் பண்ணிட்டாங்க. அந்த வருஷம் அந்த ஓடிசின்ற சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேரில் உட்காரலான்னு பார்க்குறாரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல சேத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ அந்த இடத்துல ஃபேன்ஸ் சேத் ராலன்ஸ்க்குமே நல்ல ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. சேத் ராலன்ஸோட டீமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஆல்சோ ரிங்குக்கு வந்து சேத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா மைக் எடுத்த சேத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறாருன்னா, உன்னோட சான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தீம் சாங் பாடினால வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிச்சு, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்லன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேத் ராலன்ஸ் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அந்த ஆல்சோ சேத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, டெத் டெக்ஸஸ் இந்த 2 இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மறக்கவே மறக்காது. ஏன்னா 2 இடத்துலையுமே நான் ஒவ்வொரு தடவையும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் பீட் பண்ணியிருக்கேன்றத ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இதுக்கப்புறமா சேத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டையும் சைன் பண்ணி முடிச்சதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. பார்த்த ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, க்ரௌட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நீ பண்ணுறது எல்லாமே பார்த்து ரொம்பவே போர் அடிச்சிட்டாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சேத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட நம்பர் 1 ஹேட்டர்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ட்ரைபிள் சீஃபோட நம்பர் 1 ஹேட்டர்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் எ ஹேட்டர்ன்ற சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன் வைக்கிறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாருன்னா, அந்த விதத்தில் தான் நீ எனக்கு வந்து நம்பர் 1 இருப்பேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அதனால தான் நம்ம ஒரு ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக இருக்கும். இந்த சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்பர் 1 எப்படி இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ண போகிறேன்றதை ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி அந்த இடத்துல கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுறாரு. ஸோ சேத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்காக சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமாவே வச்சிரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் புகுத்த வேண்டியது இருக்குன்றதை சேத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா ரிங்கை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி நடந்து போயிடுறாரு. ரேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறாரு. நான் அவ்வளோதான் கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டு போயிட்டேன், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட கேமான்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. இதில் எப்படி நீ என்ன வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ண போற, அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஷிப்பை வேற எடுக்க போறேன்னு சொல்ற, அது என்ன கதைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. இதுக்கு அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, கப்புள் ஆஃப் மந்த்ஸ் பார்த்தோம்னா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தான், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னை வந்து பீட் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்கிறான். பட் இருந்தாலும் அவனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சேத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு ரிங்குக்கு வந்தது மட்டும் இல்லாமல் நீ ஏதோ எனக்கு சொல்ல வர, அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு போயிருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே இங்கே நினைக்கிறாங்க சேத் ராலன்ஸ் நம்பர் 2 மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி இன் த பேக் பிரீஃப் கேஸ்ன்றது உனக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா அப்படி இருந்தால் தான் உன்னால் ஒரு சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடியும். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட டேடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உனக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறான். ஸோ அதை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற. அது மட்டும் இல்லாமல் இன்ஜுரியை வேற ஃபேக்காக பண்ணி அதை கேஷின் பண்ணி தான் உன்னால் சாம்பியன் ஆகணும்னு எழுதியிருக்குன்னு பாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்படி தான் நீ ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணுமா, இது கேவலமா இல்லையான்ற மாதிரி வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இன் நோட் திஸ் பாயிண்ட் கைஸ், ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் ஒரு அடி அடிச்சிருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல அடிச்சாங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. நான் 7 இருக்கிறேன் என்ன உங்களுக்குறான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் கிட்டிங். அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் இந்த இடத்துல சொல்கிறாருன்னா, நீ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 2 தான், அது மட்டும் இல்லாமல் நான் தான் நம்பர் 1ன்றதை ரோமன் ரெயின்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு. என்ன எக்னாலஜ் பண்ணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப ஃபியூரியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சேத் ராலன்ஸ் பயங்கர ஆங்கிரியாக இருக்காரு. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அவ்வளோதான் நீ சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டியான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேத் ராலன்ஸ் சொல்கிறாரு. சேத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாயிர முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்னால் வந்து நான் இருக்கிறத வச்சு நான்
ரொம்பவே ப்ரௌடாக இருக்கேன், என்னால் ஒன்றை மாதிரிலாம் இருக்க முடியாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸோ ரோமன் ரெயின்ஸ் கேரக்டர் மாதிரி என்னால் வர முடியாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. கேவலமாக வின் பண்ணுறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பற்றி செத்ரான்ஸ் சொல்கிறார். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு பாயிண்டாக இருந்தாலும் சரி மிரரை பார்த்தோம்னா நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம், பட் இருந்தாலும் உன்னோட கேரக்டர் வேறு என்னோட கேரக்டர் வேறு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தா நீ என்ன நினச்சி ரொம்ப பெருமைப்படுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட நம்ம செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா விஷனரி ரெவல்யூஷனரி சேத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இவங்க 2 பேருமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைகலப்பாயிருது. ஃபஸ்ட்டு செத்ரான்ஸ் ரோமன் ரெயின்ஸ் மேலே கை வச்சுறாரு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இந்த இடத்துல ஃபைனலாக ரோமன் ரெயின்ஸ் ஒரு சூப்பர்மேன் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. கனெக்ட் பண்ணி டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பால் போடலான்னு பார்க்குறாரு. பட் இருந்தாலும் செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக் எடுத்து ரோமன் ரெயின்ஸ் தலையிலே அடிச்சு அந்த இடத்துல ஒரு பெடிகிரி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறமா கிரப் ஸ்டாப் போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. செத்ரான்ஸோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகுது. அதோட இந்த ஷோவை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துருந்துச்சு. ஸோ ட்ரிபிள் ஹெச்சையும் ஒரு அடி அடிச்சிட்டானுங்க. ஸோ என்ன கதைன்றது பொறுமையாக நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ அப்கமிங் ரா ரிசல்ட் வீடியோ கண்டினியூஸாக வருங்க. ஸோ நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு 10-11 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரா ரிசல்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ சர்வைவர் சீரிஸ்க்கான கன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ சர்வைவர் சீரிஸோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இந்த வருஷம் சர்வைவர் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் வர்சஸ் பிராண்டு தான் புக் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அது எல்லாம் ட்ரஸ்டடாக இல்லை, பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் வந்து நான் மென்ஷன் பண்ணு பார்த்தேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க போகிற ஃப்ளோவை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் நடத்த மாட்டானுங்கன்னு தான் நினைக்கிறேன். பிராண்ட் வர்சஸ் பிராண்டுமே நடக்காது. ஏன்னா இவனுங்க இப்போ கிரவுண்ட் ஜோலில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரூமர் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஒரு 10% சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ WWE வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஜோலுக்கு வேறு கொண்டு போயிட்டானுங்க சாம்பியன் வர்சஸ் சாம்பியன். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்விட்ச் அண்ட் டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது. ரால வரவங்க ஸ்மாக்டவுன்லேயே வராங்க, ஸ்மாக்டவுனில் வரவங்க ராலே வந்து பார்த்தீங்கன்னா வராங்கன்ற போது கண்டிப்பாக இந்த தடவை சர்வைவர் சீரிஸ் பிராண்ட் வர்சஸ் பிராண்ட் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இப்படி தான் நடக்கும், பிராண்ட் வர்சஸ் பிராண்ட் தான் புக் பண்ணுவாங்கன்ற மாதிரி ரூமர்ஸ் வருது. அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ இந்த செக்மெண்ட் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிவிடுங்க. ராவோட ரிசல்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வரும். நீங்களும் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டாங்க.